அகல்யை செய்தது என்னமோ மாபெரும் தவறு. ஆனால் அதற்கு ராமர் மன்னித்து அருள் புரிவதும் அவளை திரும்ப கௌதமர் ஏற்றுக்கொண்டதும் சரியா என்ற தர்ம சங்கடமான கேள்வி எழும். அகல்யை தவறுதான் செய்தால் துளசி ராமாயணத்தில் இந்த விஷயமே வரலேன்னு நினைக்கிறார். கம்பர் இவளை ஒரு கல்லாக மாறினாள் என்று சொல்கிறார். ஆனால் வால்மீகி ராமாயணப்படி இந்த கல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் கண்ணிலும் படாமல் உணவே இல்லாமல் தூசியை போல் மறைந்து இருக்கதான் சாபமே. அந்த தண்டனையும் பல நூறாண்டுகளுக்கு நீடிப்பதாக தெரிகின்றது. ஆகையால் இது அவளுக்கு இன்னொரு பிறவியே அல்லவா? அதற்கு காரணம் தொட்டும் மன்னிப்பது தேவர் குணம் என்பதாலும் ஸ்ரீராமரின் அருள் கிட்டியதாலும் அவளுக்கு பெரும் பேறு கிட்டுகின்றது. மேலும் கம்பர் கௌதமர் இந்திரனுக்கு கொடுத்ததாய் சொல்லும் சாபமே வேறு. அகலிகையும் கல்லாக மாறியதாய் சொல்கின்றார். மனிதர்களாக பிறந்த அனைவருமே ஒரு சமயம் செய்யும் தவறுகளையும் என்றாலும் அவற்றுக்கும் விமோச்சனம் இருப்பதையுமே இது சுட்டி மன்னித்து ஏற்றுக்கொள்வதாகவும் வைக்கின்றது. இனி மதிலையில் என்ன நடக்கிறது? மதிலையை வந்தடைந்த ராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமுத்திரருடன் யாகசாலையை அடைகிறார்கள். ஜனக மகாராஜா அவர்கள் அனைவருடையும் வரவேற்று உபசரித்துவிட்டு பின்னர் இந்த இளைஞர்களின் வரலாறு என்ன என விஸ்வாமித்திரரை கேட்க, அவரும் ராம லக்ஷ்மணர்களின் வம்சத்தை பற்றியும் தான் உதவிக்கு அழைத்து வந்ததையும் அவர்கள் செய்த உதவியையும் வரும் வகையில் அகலியைக்கு அவர்கள் செய்த உதவியையும் கூறினர். உடனேயே அங்கிருந்த சதானந்தர் என்னும் அகலிகை கௌதமரின் புத்திரன் மனமகிழ்ந்து விஸ்வாமித்திரரின் வரலாற்றை ராம லக்ஷ்மணர்கள் மற்றும் மற்ற சபையோர் அறியும்படி எடுத்து உரைத்தார். கௌசிக தேசத்து மன்னனாகிய விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்த வேளையில் வசிஷ்டரின் பசுவாகிய சபலை வந்த அரச பரிவாரத்தை உபசரித்ததையும் பார்த்து அந்த பசுவை கேட்டதையும் வசிஷ்டர் மறுக்கவே கோபத்துடன் போர் புரிந்ததையும் அனைத்து போர் முறைகளையும் அந்த பசுவின் துணை கொண்டே வசிஷ்டர் முறியடித்ததையும் அதை கண்டு அரச பதவியை துறந்து கடும் தவங்கள் பல செய்து தேவர்களின் சூழ்ச்சியினால் பல முறை தவ வலிமை இழந்தும் மீண்டும் மீண்டும் விடாமல் தவம் செய்து வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் வாங்கினதையும் எடுத்து சொல்கின்றார். பின்னர் மறுநாள் விஸ்வாமித்திரர் ஜனகரிடம் சிவதனுசுவை காட்டச் சொல்கின்றார். அதற்கு முன்னர் அதன் வரலாற்றை கூறுகின்றார் ஜனகர். தட்ச யாகத்தின் போது சிவனுக்கு நேர்ந்த அவமதிப்பை கண்டு பொறுக்காத சதியானவள் நெருப்பில் விழுந்ததும் கோபம் கொண்ட ஈசன் தன் வில்லினால் அந்த யாகத்திற்கு சென்ற தேவர்கள் அனைவரையும் கொல்ல எத்தனித்த வேளையில் தேவர்கள் மனமுருகி சிவனை வேண்டிக் கொள்ள மனம் மாறிய பரமேஸ்வரன் அந்த வில்லை தேவர்களிடமே கொடுத்து விடுகின்றனர். தேவர்கள் அந்த வில்லை ஜனகரின் மூதாதையரில் ஒருவரான தேவராதன் என்பவருக்கு அளிக்கின்றார். அதிலிருந்து அந்த வில் ஜனகரின் குடும்பத்திலேயே இருந்து வருகின்றது. இது இவ்வாறிருக்க ஜனகர் மேலும் தொடர்கிறார். முன்பொரு முறை யாகம் செய்வதற்காக நிலத்தை நான் உழுது கொண்டிருந்த சமயம் அந்த நிலத்தில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள். எந்த கர்ப்பத்திலும் வசிக்காமலேயே பிறந்த அந்த பெண்ணை என் பெண்ணாக நான் ஏற்றுக்கொண்டேன். அவளுக்கு திருமண பருவம் வந்துவிட்டது. ஆகவே இந்த சிவதனுவசுவை எவர் கையில் எடுத்து நானேற்றுகிறார்களோ அவர்களுக்கே என் பெண்ணாகிய இந்த சீதையை மணமுடித்து தரப்போவதாய் அறிவித்துள்ளேன். இந்த ராமர் இந்த வில்லை எடுத்து நானேற்றுகிறாரா என பார்க்கலாம். இதுவரையிலும் பல தேசத்து மன்னர்களும் தேவாதி தேவர்களும் வந்து இந்த வில்லை நானேற்ற முயன்று பார்த்து விட்டார்கள். எவராலும் முடியவில்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இந்த வில்லில் நானேற்றுவது ராமரால் முடியுமா என்பது சந்தேகமே. ராஜகுமாரர்கள் இந்த வில்லை பார்க்கட்டும் என்று சொல்லவே நூற்றுக்கணக்கான வீரர்கள் வில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை இழுத்து கொண்டு வந்து சேர்த்தனர். விஸ்வாமித்திரரும் ஜனகரும் சம்மதம் தெரிவிக்க மிக சாதாரணமாக ஒரு விளையாட்டு போல் அந்த வில்லை கையில் எடுத்து ராமரதன் நானே ஏற்றும் போது வில் பலத்த சத்தத்துடன் முறிந்து விழுந்தது. 8 திசைக்கும் மலைகளும் நெருப்பை கக்கும் எரிமலைகளும் ஆறுகளும் சமுத்திரங்களும் ஒரு சமயம் தங்கள் போக்கை நிறுத்தி கொண்டதாய் தோன்றியது. பின்னர் சுதாகரித்து கொண்ட ஜனகர் மிகுந்த சந்தோஷத்துடன் ராமருக்கு தன் பெண்ணாக்கிய சீதையை தர இசைகின்றார். உடனேயே ஜனகரின் மந்திரி பிரதானிகளில் அயோத்திக்கு செய்தி சொல்ல ஆட்கள் தயார் செய்யப்பட்டனர். அயோத்திக்கு சென்ற அவர்கள் தசரரிடம் விஷயத்தை சொல்ல தசரதனும் மனமகிழ்ச்சியுடனே அதை ஏற்றுக்கொண்டு அயோத்தியில் இருந்து தன் பரிவாரங்கள் புடைசூழ மதிலை புறப்படுகிறான். ஜனகரை கண்டு பேசுகின்றான். தன் குலகுருவான வசிஷ்டரை முன்னிறுத்தி கொண்டு தசரதன் பேசும்போது ஜனகரும் தன்னுடன் தன் பரிவாரங்கள் மட்டுமின்றி தன் தம்பியான குசத்வஜனையும் உடன் அகத்துக் கொள்கின்றார். பின்னர் தசரதனிடம் ராமருக்கு சீதையும் லட்சுமணனுக்கு தன் வயிற்றில் பிறந்த பெண்ணான ஊர்மிளையையும் திருமணம் செய்து தருவதாய் சொல்கின்றார். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் உடனே ஜனகரிடம் உன் தம்பியின் மகள்களான மாண்டவியையும் சத்ரு கீர்த்தியையும் முறையே பரதனுக்கும்
சத்ருகனனுக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி சொல்ல தன் தம்பியை கலந்து ஆலோசித்த ஜனகர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார். பின்னர் 4 திருமணங்கள் இந்த ஏற்பாட்டின்படி நடக்கின்றது. திருமணம் நடைபெறும் வரை ராமனோ சீதையோ ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை என்பதே வால்மீகி சொல்கிறது. ஆனால் கம்பரோ என்றால் மதிலை காட்சி படலம் 519 செய்யுளில் இவ்வாறு கூறுகின்றார். கம்பர் கூற்றுப்படி ராமன் கன்னிமாடத்தில் இருக்கும் சீதையை கண்டு அவள் யாரென தெரியாமலே காதல் கொள்ளுகிறான். மனதால் எண்ணி பார்க்கவும் முடியாத பேரழகியான பெண்ணாக உருவமெடுத்த சீதையை கன்னிமாடத்தில் நிற்கும்போது கண்ட ராமனின் விழிகளோடு சீதையின் விழிகளும் மோத இருவரும் ஒருவர் வியங்கி விடுவது போல பார்த்து கொண்டதோடல்லாமல் இருவரது அறிவும் ஒரு நிலையிலும் இல்லை. கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய சீதையின் தைக்கின்றது. மிக மிக ஆழமாக தைத்தது. அதேபோல் ராமரின் பார்வையும் சீதையின் மார்பில் பட்டு பதிந்தது. சீதை வால்மீகி ராமாயணத்திலும் சரி மற்ற ராமாயணங்களிலும் சரி ராமனைத் தவிர மற்றவை நினைத்தது கூட இல்லை. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். அதற்காக தான் எந்தவித தியாகமும் செய்ய தயாராக இருப்பதாயும் தெரிவிக்கின்றாள். தியாகமும் செய்கின்றாள். முதலில் கணவனுக்கு வந்த ராஜ்ய பதவியை துறந்து காட்டுக்கு செல்லும் போது அவனுடனேயே செல்கின்ற போதும் சரி, பின்னர் வந்த நாட்களில் கணவனின் அடி ஒற்றி நடந்த போதும் சரி, ராவணனால் பலாத்காரமாக தூக்கி செல்லப்பட்ட போதும் சரி, பின்னர் அங்கே ராமஸ் மரணையோடே இருந்த போதும் சரி, பின்னர் ராமனால் ராவணன் வதம் செய்த வந்த பின்னர் ராமனால் அக்னி பிரவேசம் செய்யும் படிப்பணிப்பட்ட போதும் பின்னர் ராமன் அவளை துறந்த போதும் ஒரு கணமும் அவள் தன் கணவனை குறை கூறவில்லை, தூற்றவில்லை. கணவன் சொல்வதை செய்வதே தன்னுடைய தர்மம் என்று அதுவே கணவனுக்கு செய்யும் உதவி என்று எண்ணினாள். ஆனால் சீதையும் ராமனை எதிர்த்து வாதாடியும் இருக்கின்றாளே. கொஞ்சம் பொறுத்தால் தெரியும். திருமணங்கள் முடிந்தும் மணமக்கள் அனைவரும் அயோத்திக்கு திரும்புகின்றனர். செல்லும் வகையில் சகுனங்கள் சரியமல்லாமல் அபசகுணங்களாய் தெரிய தசரதனின் மனம் கலங்குகிறது. வரப்போவதை நினைத்தோ என்ன காரணம் என வசிஷ்டரை மன்னன் வினவ, வசிஷ்டரோ பரசுராமர் வருகை புரிவதாய் தெரிவிக்க மன்னன் அஞ்சுகிறான். என்ன நேருமோ என பரசுராமர் வருகிறார். எப்படி பூமி தேவி அதிரு போகின்றதோ சத்தத்துடன் வானத்தில் சூரியன் கூட அஞ்சி மறையும் வண்ணம் திசைகள் தடுமாறும் வண்ணம் தோன்றினர் எதிரே ஒரு முனிவர். அவர் தோற்றத்தில் அச்சத்தை உண்டாக்கும் விதத்திலும் நெருப்பை போல் யாராலும் அணுக முடியாத தன்மையுடனும் தோளில் கோடாரியை சுமந்து கொண்டு இருந்தார். முப்புறத்தையும் எரித்த சிவனின் வடிவமோ என்று எண்ணத்தை தோற்றுவிக்க அவர் தன் பரசுராமர் என்னும் முனிவர். பிருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றிய ஜமத்கினியின் புத்திரன் ஆன அவர் தன் தகப்பனை கொன்ற கார்த்த வீர்யார்ஜுனை பழிவாங்க அதிலிருந்து ஆரம்பித்து 21 முறை சஸ்திரியர்களை தொடர்ந்து அழித்து வரவும் சஸ்திரியர்கள் இல்லாமல் பூமியில் சமாதானத்தன்மை ஏற்படாது என்பதை நன்கு உணர்ந்த காசியவர் பரசுராமர் வென்ற பூமி முழுவதையும் தான் தானமாய் பெற்று இந்த பூமியில் நல்லாட்சி புரிந்து வருமாறு கூறி எஞ்சிய சில சஸ்திரியர்களை காசியபர் பூமியை அளிக்கின்றார். என்றாலும் பரசுராமரின் கோபம் அடங்காமலேயே அவர் மீண்டும் மகேந்திர மலையை அடைந்து தவம் செய்து வந்தபோது ஸ்ரீராமர் சிவதனுசை உடைத்த விவரம் தெரிந்து கொண்டு அவரிடம் வந்து தன்னிடம் இருக்கும் இன்னொரு வில்லை காட்டுகிறார். அது விஷ்ணு தனுசு. விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட அதி அற்புத விற்கள் இரண்டில் ஒன்றில் சிவனிடமும் மற்றொன்று விஷ்ணுவிடமும் இருந்தது. சிவன் தன் வில்லை மதிலை அரசனுக்கு அளிக்க, விஷ்ணுவோ பிருகு வம்சத்து ரிஷிகளுக்கு அளிக்க அவர்களிடமிருந்து ஜமத்கனி முனிவர் பெற்று பின்னர் பரசுராமரை வந்தடைகின்றது. ஸ்ரீராமரை பார்த்து பரசுராமர், நீ முறித்த வில்லுக்கு சமானமான இந்த வில்லையும் நான் ஏற்றி காட்டுவாயாக, இல்லையெனில் என்னுடன் நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று கூற ஸ்ரீராமரும் உடனே குழந்தை அசிரித்தையாக எடுப்பது போல் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றிவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பரசுராமை கேட்கின்றார். பரசுராமரோ மனமகிழ்ந்து, ஏ ராமா, செயற்கரிய செயல்களை செய்த நீ அந்த சாட்சாத் விஷ்ணுவேதான். நான் காசியபருக்கு தானமாய் அளித்த இந்த பூமியில் ஓரிடத்தில் தங்காது நிலையில்லாது சுற்றி கொண்டே இருப்பதாய் வாக்களித்திருக்கின்றேன். இப்போது நான் மீண்டும் மகேந்திர மலை பகுதிக்கே செல்கின்றேன். இந்த வில் இனி உன்னுடையது என்று சொல்லி செல்கின்றார். அதன் பின்னர் அனைவரும் அயோத்தியை வந்தடைந்த பின்பு மணமக்களுக்கு அயோத்தி மக்கள் ஆறாவார வரவேற்பு அளித்ததும் கழிகின்றது. 12 வருடங்கள் நிம்மதியாக இங்கே பாலகாண்டத்தை சுருக்கமாக முடித்துவிட்டு அயோத்திய காண்டத்திற்கு சென்று விடுகின்றனர் அருணகிரிநாதர். ஜானகியாக சீதையும் அன்பிலும் பொறுமையில் ஒன்றாய் கலந்த ராமன் என அவர் வர்ணிப்பதாய் அறிகின்றோம். தொடர்ந்து கதைகளை கேட்டுட்டு வாங்க. அப்போ தான் ராமாயணத்தோட அடுத்தடுத்த பாகங்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்துக்குங்க.